ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சிஹெச் கேமர். இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, முன்னாடி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், மைண்ட் கிராஃப்ட் டூப்ளிகேட். முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதுதான் இன்றைக்கி. ஏடா போன வீடியோவில் டாய்லெட் பாத்ரூம் நியூஸ் தானே போடுறேன்னு சொல்லியிருந்து கேட்டிங்கன்னா, அதாவது போன வீடியோவில் சொன்னது நம்ம பண்ணல. ஆனால் அடுத்த வீடியோ அதை போடுறேன், மறக்காமல் பார்த்து விடுங்கள். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் கேம் உள்ள போவோம் வாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய வீடு கட்டிடுவேன். வீடு இங்கே ஒரு ரூம் இருக்கா, இதான் பெட்ரூம். இங்கே 2 கதவு இருக்குது, அது முடிச்சு. இதோ இங்கே 2 குட்டியாக ஒரு பால்கனி வேறு, 2 பால்கனி வேறு செஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஏணி இருக்குது, இங்கே ஹால்வே காலியாக இருக்கா. அப்புறம் மேலே போயிட்டு இங்கே தான் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸாக இருக்குது. பெரிய பால்கனி, இங்கே ஒரு ரூமு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க கைஸ், இது ஒரு ஆர்மரு ஏகப்பட்ட ஆர்மரு. ப்ரௌன்ஸ் ஆர்மர், லெதர் ஆர்மர், செயின் ஆர்மர், சில்வர் ஆர்மர், கோல்டு ஆர்மர், டைமண்ட் ஆர்மர், நெதர் ரைட் ஆர்மர், எல்லாமே பயங்கரமாக இப்போ நான் என்ன போட்டுருக்கேன் கேட்டிங்கன்னா, நான் நெதர் ரைட் தான் ஆர்மர்ஸ் தான் போட்டிருக்கேன். கையில் ஷீல்டு வச்சுருக்கேன், அம்பு வச்சுருக்கேன், கட்டை பிளாக். இது ஸ்வாடு, நெதர் ரைட் ஸ்வாடு வேறு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. சரி வாங்க இப்போ தூங்கிட்டு காலைல மீதி வேலையில் பார்ப்போம். ஆஹா, என்ன ஒரு பால், என்னடா இவ்வளோ நேரம் கழிச்சு பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிச்சிருந்தேன் தான். என்னடா ஃபுல்லாக புகையாகுது பார்க்குறீங்கன்னா, இது என்னோட இடம் சொல்லப்போனால் நானே எடுத்துனேன். இந்த இடம் என்னோடய இடம். இதுக்கப்புறம் ஆக்குவே பண்ணினேன். இங்கே என்ன ட்ரெயின் ட்ராக் போட்டு வச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டெலாம் எடுக்கிறதுக்கு எப்படியா இருந்தாலும் ரொம்ப நேரம், ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கும். அதுதான் இங்கே ட்ரெயின் ட்ராக் போட்டு வச்சுக்கிறேன். ட்ரெயினில் போயிட்டு எங்கே வேணால் இறங்கிக்கலாம். இதனடா இதை சும்மா கட்டி வச்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை சாவடிக்கிறதுக்குன்னு வருவாங்க பார்த்தீங்களா, இவனுங்களாம் என் போட்டில் இருக்கிறானுங்க கெஸ்ட்டு மாதிரி. ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா, இந்த எத்தனாவது ரூபா, 4வது ரூபா இந்த முன்னாடி இருக்கே கரெக்டாக நான் மேலே நிற்கிறேனே, அந்த போட்டில் ஸ்பைடர் உட்காந்துருந்துச்சு. ஸ்பைடர் தான் என்னோடய ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, சில தூக்கின்னு போய்ட்டானுங்க, இல்லைனா இந்த இடத்தைய நாசம் பண்ணுறானுங்க, நம்மளை சாவடிச்சுவானுங்க. அதனால் இவனுங்க உயிரோடு வச்சிருக்கூடாது. முக்கியமாக இவன் இருக்கானே, பேட்டில் கொடுத்துருவாங்க கைஸ். குத்துறாங்க கைஸ். இது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியுமா கைஸ்? இது மேலே விளம்பரம் இருக்கிறதுனால காட்டுமா, 100 நிமிஷத்துக்கு இருக்கும் கைஸ். கிட்டத்தட்ட 1.25 நிமிஷம், 1.25 ஒரு ஒழுங்காகவே வர மாட்டேங்குதே. ஏதோ ஒன்று விடுங்க, நம்ம வேலையை பார்ப்போம். 1.25 மணி நேரம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதுனடா இங்கே பெரிய சர்க்கிள் போட்டு வச்சுக்கிற, இங்கே என்னடா இதெல்லாம் புகை வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் கேம்ப் ஃபயர். இதுனடா கோல்டு பிளாக்கு, கோல்டு பிளாக்கு, எமரல்ட் பிளாக்கு, டைமண்ட் பிளாக்கு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதுதான் மைனோட சிம்பிள். அதாவது நானே கண்டுபிடிச்ச ஒரு சிம்பிள். இதுதான் ஹெலிகாப்டர்லாம் இங்கே வந்தால் உதவும். ஹெலிகாப்டர் எங்கடா இந்த கேமில் கேட்டிங்கன்னா, நம்மளே சும்மா சொல்லிக்க வேண்டியது தான் காய்ஸ். மெர்ச்சன்ட்டோட காய்ஸ், இதெல்லாம் உயிரோட விடக்கூடாது. இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருவானுங்க, இடம் கேட்பானுங்க, அப்படியே நம்ம இடத்த எடுத்துப்பானுங்க. இவனுங்களாம் உயிரோட விடுறதோ இதுதான் பாருங்கள். இவன் தான் மீனாண்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஃபுல்லாக புகன்ட்டு. ஏன்னா இது பெரிய வால், என்னோடய இடம் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறதுக்கு. இந்த போட் எதுக்குடா கேட்டாங்கன்னா, இந்த இருக்கிற தண்ணியில் சுற்றி பார்க்குறதுக்கு. டூரிஸ்ட் வந்தாங்கன்னா, டூரிஸ்ட் எங்கடா வர போகிறாங்க. இது என்னோடய வீட்டில் இருக்க போட்டு, இது என்னோடய ஸ்விம்மிங் பூலு. என்னோடய ஸ்விம்மிங் பூலே இப்போதைக்கு ஒரே ஒரு கெஸ்ட்டு தான் இருக்கார், அவர் தான் ஆமை. 2 போட்டு, 3 போட்டு இருந்துச்சு, ஒரு போட்டை திருடி போயிட்டாங்க. இதுதான் என்னோடய வீட்டுக்கு வெளியே இருக்குது ஃபிஷ் டேங்கு. ஃபிஷ் டேங்க்குள்ளேயே ஆமை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமை கைஸ் இந்த சீன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆமை உள்ளே இருக்காது, ஏன்னா நான் அந்த சீனை கட் பண்ணிட்டேன். அந்த ஆமையை கடவுள்கிட்ட அனுப்புகிற சீன், அது உங்ககிட்ட காட்டாமல் கட் பண்ணனால தான் கைஸ். என்னோடய ஸ்விம்மிங் பூலில் ஆமை இருக்கிறதுனால அது சுற்றி வருது. இப்போ அதையும் கடவுள்கிட்ட அனுப்ப வேண்டிய நேரம். இப்போ அதனால் இந்த சீனையே கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரம் கைஸ். அந்த ஆமையும் நம்ம கடவுள்கிட்ட அனுப்பியாச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க கைஸ்.
அந்த மேலே போன நான் அந்த 2 உயிர் நல்லா இருக்கட்டும். இது வாழட்டும், 100 வருஷம் வாழட்டும் மேலே போயிட்டு. கைஸ் இது அங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தேன் கைஸ். காட்டுறேன் இருங்க. தோ இந்த ஃபிஷ் டேங்க் இல்லை, ஒரு மினி சீனே சொல்லலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உள்ளே எவ்வளோ மீன் இருக்குன்னு. என்னடா மைண்ட் கிராஃப்டில் இவ்வளோ வச்சுக்கிட்டே கேட்டா, நம்ம வந்து ஏற்றியே 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ கட்டிட்டோன்னா எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் பார்த்துங்க. ஆமாம் என் ஃப்ரெண்டாக சாப்பிட்டேன் மனுஷரு. இது இருக்கு பாருங்க கார்டியனு, இதுதான் என்னோடய பெட்டு. இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆக்டோபஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வளர்க்குற மீனெல்லாம் சாவ வச்சிடும். அது மட்டும் இல்லை, ஃபுல்லாக இங்கு போட்டு கடையிலே கருப்பாகிடும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, அந்த இது என்னோடய பெட்டுங்க வந்து அதெல்லாம் சாவ வச்சு என்கிட்டயே குத்துருவாங்க. என்கிட்ட கொடுக்காதுங்க, சாவ வச்சு அந்த இங்கு சேக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கு சேக். இங்கே மிதகுது பார்த்தீங்களா கருப்பா, இது வந்து கொடுக்கும். தெரில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, சுற்றி காட்டின்னு இருக்கேன் என் வீடு இல்லை, நான் கட்டின முழு இடத்தே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பெரிய இடம்ன்ட்டு. இந்த இதெல்லாம் வந்து சும்மா நான் வந்து சுற்றி காட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவே. மெயின் வீடியோ விளையாடுற வீடியோலாம் அதுக்கப்புறம் தான் வரும். இது என்னத்துக்கு நான் கட்டி வச்சுருக்கேன்னா, இது என்னோடய தீவு. நான் இந்த தீவை எடுத்துக்கிட்டேன். தீவை சுற்றி ஒரு வாழை கட்டணும், அந்த சைடுக்கு யாரும் போகாமல் இருக்குது. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய வாழை கட்டி இந்த பாதி தீவை கரெக்டாக நான் நிற்கிற இடம் வரைக்கும் வாழை போட்டு இந்த பாதி தீவை அப்படியே ஃப்ரீயாக விட்ருவேன். இங்கே வரைக்கும் ஒரு வாழை கட்டி இது வரைக்கும் எடுத்துன்னு வந்துடுவேன். அப்புறம் இங்கேருந்து அப்படியே கட்டி அப்படியே இது வரைக்கும் கட்டி எடுத்துன்னு போய் நேர்ப்பேன் வாழை. ஏன்டா அவ்வளோ தூரம் எடுத்துன்னு போகிற கேட்டிங்கன்னா, என்னோடய இடம் நான் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் அப்படியே இப்படி ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக வாழை கட்டிட்டு, இந்த பெரிய மரம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னோடய மரமாக எடுத்துக்கிட்டு இந்த மரத்தெல்லாம் அழிச்சு அப்படியே கட்டிட்டு இவ்வளோ பெருசாக வாழை எடுத்துன்னு வந்து கரெக்டாக இந்த இடத்துல முடியணும். முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த வாழை அப்படியே ஃபுல்லாக்கினுங்க. இவ்வளோ பெரிய வாள், அந்த இடமே இருந்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தாக இருக்கணும். அவ்வளோதான். இதுனாடா இங்கே இப்போ குரங்கு இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சும்மா ஒரு பார்க் மாதிரி. இங்கே சில்ட்ரன் குட்டி பசங்களுக்கு ஸ்விம்மிங் பூலு, இங்கே குட்டி ரைடு, இங்கே எப்பவும் போல் ஸ்லோவாக போகிற ஒரு ரைடு. அதுக்கப்புறம் என்னென்னா, இங்கே தான் வந்து இந்த பெரிய ரைடு. இதுதான் போய் காட்டுறேன் உங்களுக்கு நானே. அதுக்கு முன்னாடி நம்ம பொருள்லாம் கீழே வச்சுட்டு பறக்கிறத நிறுத்திட்டு கார்ட்டில் ரைடு கொடுத்து மைண்ட் கார்ட்டில் ரைடு கொடுத்து பாருங்கள் செம்மையாக இருக்கும். அப்படியே பறந்து போகிறோமா. இப்போ இந்த சைடு கொடுத்தோன்னா அப்படியே இந்த சைடு பறந்து வந்துடுவோம். திருப்பி இந்த சைடு கொடுத்தோன்னா இந்த சைடு பறந்து வந்துடுவோம். திருப்பி இந்த சைடு கொடுத்தோன்னா இந்த சைடு பறந்து வந்துடுவோம். அவ்வளோதான் அது ரைடே, வேறு இல்லை. வாங்க இப்போ நம்ம திருப்பி பறந்து போகலாம். நான் வேறு என்ன சுற்றி காட்டுறேன். ஏன்டா இது கூட வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட முழு பிளானே இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம். இதுல வச்சு ஜாம்பி வந்துச்சுன்னு வைங்களேன், ஜாம்பியோ இல்லை இப்போ நாங்கள் சா வச்சேனே பேட்டில் கூத்தானே அவனோ இல்லை யாராச்சும் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், இவனுங்களை மாதிரி ஆளுங்களாம் இது உள்ளே வந்து மாட்டிப்பானுங்க. சில பேர் வந்து மாட்டிப்பானுங்க. எப்படி சொல்கிறது, இப்போ இதுக்குள்ளே வந்து மாட்டினானுங்கன்னு வைங்களேன், அங்கே மாட்டி நிற்பானுங்களே. இப்போ இது போட்டு நீங்கள் போய் மண்டையிலே வந்து நொங்குன்னு இடிக்கோங்க, அவ்வளோதான். அந்த இடத்துல உயிர் போய்டும் அவங்களுக்கு. வேற என்னென்னலாம் காட்டலாம். கைஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று காட்ட மாட்டேன். அயன் கோலம் ஸ்பான் பண்ணுவேன் கைஸ். நான் அயன் கோலமே சரியான ஈஸிங்க. அயன் கோலம் ஸ்பான் பண்ணுறது, அயன் கோலம் ஸ்பான் பண்ணுறதுலாம் ஒரு வேலைன்னே சொல்லக்கூடாது. முதல்ல பாருங்க காட்டுக்குள்ளே போய்க்கிறேன். அப்புறம் என் இடத்துக்கு வந்து என்னோடய பெட்டெல்லாம் சாவடிக்க ஆரம்பிச்சிடும்.
ஏன்டா இவ்வளோ நேரம் வந்து பேசாமல் இருந்த கேட்டிங்கன்னா நான் வந்து வீட்டில் கொஞ்சம் சத்தமாயிடுச்சு அதனால தான். இப்போ இந்த மாதிரி போட்டுருக்கோம்மா அயன் பிளாக்கு. இதுக்கு மேலே இந்த பூஸ்டிங் தக்காளியை மட்டும் வச்சு நீங்கள் கிரியேட்டிட்டா பார்த்தீங்களா? இவன் தான் அயன் குளம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்னோ பிளாக் எடுத்தோம் நீங்கள் 2 பிளாக் போதும். 2 பிளாக் போட்டு அது மேலே மண்டையை வச்சுனா இந்த மாதிரி மண்டையை வச்சுனீங்க பார்த்தீங்களா? ரெடி ஆகிடுச்சு மூமெண்ட். இவன் வந்து என்ன தெரியுமா வந்து ஒரே அடியில் காலிடுவான். இந்த அயன் குளம் எங்கடா அது இருக்கான் பார்த்தீங்களா? அயன் குளம் இவன் வந்து எத்தனை வீட்டில் காலிடுவானா 1 2 3 4 5 4 5 6 7 8 9 10 11 12 அடி கைஸ். யோசிச்சு பாருங்க எவ்வளோ நேரம் உயிர் வாழ்ந்துருப்பானுங்க. சரி நைட் ஆயிடுச்சு கைஸ். நம்ம வந்து இப்போ எங்கே தெரியுமா போகலாம்? கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம எங்கே தெரியுமா போகலாம்? நம்ம வீட்டுக்கு போய் தூங்கிடலாம். அதுக்கு மாதிரி நம்ம வீட்டுக்கு எல்லா பொருளையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நாடா சேவெல்லாம் பண்ணிக்கிறேன் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். சும்மா சேவன்ற பேரில் வச்சு பண்ணி விட வேண்டியதுதான். படுத்துக்கலாம். எழுந்துட்டோமா? கைஸ் இப்போ போய் என் மீன்லாம் நல்லா இருக்கா பார்க்கலாம். என் மீன்லாம் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. இந்த கூட்டத்துக்கே வந்து இது மேலே இருக்கே பெருசாக போயின்னு இருக்கு அங்கேயும் எங்கேயும். இதான் ராஜா மீன். இந்த கூட்டத்துல யார் ரொம்ப சின்னதுன்னா அதோ அங்கே இருக்கே ஓரமா. ஐயோ எங்கடா போச்சு? இதோ இருக்க எல்லோ கலர் அதுதான் ரொம்ப குட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை என் ஃபிஷ் டேங்கில் எல்லா மீன் நல்லா இருக்கா பார்த்துக்கலாம். என் ஃபிஷ் டேங்க்லேயும் கைஸ் 3 மீனில் ஒரு மீனை காணோம். ஒரு மீன் செத்து போச்சு. ஐயோ இதுக்கப்புறம் ரொம்ப பத்திரமா பார்த்தோம். இந்த ஆமை வந்தோடனே எல்லாத்தையும் சாவச்சுனே. நல்ல வேலை சாவச்சுனே. நைட்டு நிறைய பேர் போட்டு தள்ளிருக்கானுங்க. ஆனால் நிறைய மிதகுது. பேட் லக். வேற யாரும் இல்லை, அது என் தங்கச்சி தான். என்ன இது குதிரையா? குதிரை நம்ம இடம் தான். நல்லா பார்த்து இருந்துக்கோ. தண்ணி உள்ள போயிடாத. என் பெட்டுங்கன்னு ஒருத்தவங்க இருக்கானுங்கோ. மற்ற யாராச்சும் ஏரியா உள்ள போனாங்கோ அவ்வளோதான். மாடு மாதிரி வந்துருப்பானுங்கோ. ரத்தத்தை உறிஞ்சே சாவச்சிருவானுங்கோ. பார்த்துக்கோ கைஸ். தோல்வி பண்ணு கைஸ் என்னோட எல்லா பெட்டும். நிறைய இருக்குது. நான் தான் வந்து கொஞ்சமாக காட்டின்னு இருக்கேன். நான் வந்து நிறைய சாப்பிடிச்சிட்டேன். ஏன்னா எல்லாம் வந்து லேண்டில் விழுந்துற உடனே துடிச்சு செத்து போகுது. கைஸ் பார்த்தீங்களா? இவனுங்க எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணிடுறானுங்க கைஸ். போயிட்டு சாப்பிடானே. கைஸ் நான் ரொம்ப மோசம் கைஸ். எங்கடா போயிட்டு இருக்கு கேட்டிங்கன்னா சரி கைஸ், இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுப்போம். நம்மள இன்னும் சொல்லவே இல்லையா? அப்படின்னா இன்னும் 5 நிமிஷம் வீடியோ ஓட்டலாம் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். என்னடா வீடியோ முடிய போகிற நேரத்தில் இப்போ வந்து சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா மறந்துட்டேன். பரவாயில்ல கைஸ். ஓ மை காட், இந்த பாவப்பட்ட ஜீவன் எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட போனால் ஓடுது கைஸ். ஆகுது கைஸ் கிட்ட போனால். எரியிறோமா?
நம்மளுக்கு தான் எதுவுமே ஆகாது. நம்ம எது கைஸ் பயப்படணும்? நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. நம்மளுக்கெல்லாம் எதுவுமே ஆகாதுன்றான். ஆமாம் குட்டி அங்கே போயிடுச்சாமே. பார்த்தாமே என்னோட பெரிய ஆளுங்கெல்லாம் போட்டு தள்ளிருப்பாங்க. ஐயோ அந்த குட்டி அவன் வேற எங்கே போச்சு தெரியலையே. வேற தேடி கண்டுபிடிக்கணும். சரி காய்ஸ் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஆவியை ஐயோ டேய் காய்ஸ் ஃபுல்லாக தெரியல. கைஸ் ஃபுல்லாக தேட்டர் கைஸ். இந்த இடம் ஃபுல்லாக தேட்டர் கடிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே போகிறோன்னே ஜாம்பி அவங்க தான் சாவ வச்சுருப்பான். சாவிடா நான் எல்லாம் உயிரோடவே இருக்காதுடா. இந்த தாய் பாசம்னா உனக்கு என்ன தெரியுமாடா? அம்மா மன்னிச்சுங்கம்மா, உங்கள் புள்ள கிடைக்கல. அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் புள்ள செத்துட்டாமா. நீங்களும் போய் காய் எடுங்க. ஐயோ அம்மா அம்மா தண்ணி இப்போ போடுங்க. தண்ணி ஓஹோ அது அம்மாவை வந்து அனுப்பலாம் பார்த்தா நெருப்பு விட்டாங்கோ. அம்மா உயிரோடு இருக்காங்களா? அம்மா காய்ஸ் நம்ம இப்போ வேற இடத்துக்கு போகலாம். சரி காய்ஸ் இப்போது யாரோ பேசியிருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய பேர் பேசியிருந்தாங்க. சரி காய்ஸ் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுப்போம். மீண்டும் வர வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் CH Gamer. Bye bye guys.